எந்த படிப்பு எடுத்தாலும் ஆங்கில அறிவும் கொஞ்சம் கணித அறிவும் இது இருந்ததுன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணலாம். ஆனால் படிப்பை தேர்ந்தெடுக்கும் போது எப்படி தேர்ந்தெடுப்பது? எந்த துறை எடுத்தாலும் விருப்பப்பட்ட துறையை எடுங்க. இதுதான் முக்கியமான ஆலோசனை. இன்னைக்கு 2 துறை அழியாத துறைன்னு நான் சொல்லுவேன். மாணவ செல்வங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக அமையும் என்பது எங்கள் நம்பிக்கை. இந்த நிகழ்ச்சியில் குறிப்பாக இந்த அறிவியல் படித்த மாணவர்கள், சயின்ஸ் படித்த மாணவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு எந்தெந்த வகையான கல்வி, உயர்கல்வி இருக்குன்ற ஒரு ஆலோசனை நிகழ்ச்சியாக தான் இது உங்களுக்கு அமையும். ஒவ்வொரு வாரத்தில் ஒவ்வொரு எபிசோடில் நம்ம ஒவ்வொரு படிப்புகளை பற்றி பார்ப்போம். இதில் குறிப்பாக அறிவியல் சார்ந்த படிப்புகள் என்னென்ன இருக்குது, உங்களுக்கு இந்த சயின்ஸ் குரூப் படித்த இந்த மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மாதிரி சயின்ஸ் குரூப் படித்த மாணவர்களுக்கு என்னென்ன படிப்பு இருக்குன்னா, முதல்ல கோர் படிப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன, அந்த கோர் சப்ஜெக்டில் பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி பாட்னி, கெமிஸ்ட்ரி, இப்படி கோர் சப்ஜெக்டுடைய படிப்புக்கு என்றைக்குமே வேல்யூ உண்டு. அந்த வேல்யூ உங்களுக்கு என்றைக்குமே குறையாது. இதில் என்னென்னா, நீங்கள் ஆழ்ந்த படிப்பு படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட துறையில் நீங்கள் எம்எஸ்சி அளவுக்கு இல்லை மேற்கொண்டு ஆராய்ச்சி அளவுக்கு போனீங்கன்னா அந்த துறை உங்களுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் கொடுத்துரும், வேலை வாய்ப்புகளும் அதிகம் கொடுக்கும். இது இல்லை, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட படிப்போடு உங்களுக்கு மேற்படிப்பை படிக்க முடியலனாலும் நீங்கள் கொஞ்சம் ஆங்கில அறிவும் கொஞ்சம் கணித அறிவும் வச்சுக்கிட்டிங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமும் பாஸ் பண்ணலாம். எல்லா துறையிலையுமே உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. உங்களுடைய வேலை வாய்ப்புக்கு அது எந்த வகையிலையும் உங்களுக்கு குறை வைக்காது. ஒரே விஷயம் என்னென்னா, எந்த படிப்பு எடுக்கிறோமோ அதில் கொஞ்சம் தோய்ந்து, அதில் கொஞ்சம் ஆழ்ந்து அந்த அறிவை நீங்கள் தெளிவாக பெற்றுக்கணும். எந்த படிப்பு படித்தாலும் 2 அறிவு நீங்கள் இந்த மற்ற சாதாரண வேலைகளுக்கு போனோம், நீங்கள் ஜாப் ஓரியன்டாக காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் போனோன்னா 2 அறிவு ஒன்று சேர்த்துக்கணும். எந்த படிப்பு எடுத்தாலும் ஆங்கில அறிவும் கொஞ்சம் கணித அறிவும் இது இருந்ததுன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் +2ல் எந்த மதிப்பு எடுத்தாலும் ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு ஆலோசகராக நினச்சாலும் சரி, நீங்கள் தந்தையாக நினச்சாலும் சரி, பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, கவலையே படாதீங்க. மார்க்கு குறைஞ்சிச்சு நீங்கள் கவலைப்பட வேணாம். அந்த உங்களுக்கு மார்க் என்ன மார்க் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி படிப்பு இருக்குது. இனிமேல் வரக்கூடிய படிப்புகளை நீங்கள் தோய்ந்து படிக்கணும், ஆழ்ந்து படிக்கணும். கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான ஸ்டெப்பும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் படிப்பை தேர்ந்தெடுக்கும் போது எப்படி தேர்ந்தெடுப்பது, அது முக்கியமான விஷயம். இப்போ நம்ம ஒரு ஹோட்டல் போகிறோம், ஒரு உணவை சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோம். இப்போ எங்கள் தலைமுறையெல்லாம் போனீங்கன்னா உடனே ஒரு விஷயத்தை ஆர்டர் பண்ணுவோம், சாப்பிட்ருவோம், வந்துடுவோம். ஆனால் இன்றைக்கி இளைஞர்களை பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ஹோட்டலில் ஒரு ஐட்டம் வாங்கினா கூட உடனே அந்த மெனு கார்டை கேட்க வேண்டியது, கேட்டு மொத்தத்தையும் ஒரு 10 பேஜ் இருக்குன்னா 10 பேஜும் படிக்க வேண்டியது. படிச்சுட்டு அந்த மெனு கார்டில் தனக்கு குறிப்பிட்ட ஒரு ஐட்டத்தை ஆர்டர் பண்ண வேண்டியது. அந்த ஆர்டர் பண்ணி ஒரு சாதாரண சாப்பிட்ற ஐட்டத்துக்கு இவ்வளோ பெரிய செலெக்ஷன் ப்ராசஸ் நம்ம வைக்கிறோமே, அப்போ வாழ்க்கைக்கு எவ்வளோ பெரிய செலெக்ஷன் ப்ராசஸ் வைக்கணும். இந்த நேரத்தில் நீங்கள் சிந்திக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் சயின்ஸ் எடுக்கிறீங்க, சயின்ஸில் உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா அதில் எந்த சயின்ஸ் விருப்பம் இருக்குது, முதல்ல எந்த துறை எடுத்தாலும் விருப்பப்பட்ட துறையை எடுங்க. இதுதான் முக்கியமான ஆலோசனை. பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறது அதுதான், மாணவர்களுக்கு நான் சொல்கிறது அதுதான். உலகத்தை பார்த்து அது பணம் கொடுக்குது, இது பணம் கொடுக்குதுன்னு பார்த்துட்டு நமக்கு பொருத்தமே இல்லாத ஒரு துறையை வச்சுட்டு மாணவர்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, மாணவர்களும் கஷ்டப்படக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தில் நாம் தெளிவாக இருக்கணும். அப்போ உங்களுக்கு பிடிச்ச துறையை எடுத்துருங்க. இப்போ இந்த அறிவியல் சார்ந்த படிப்புன்னு எடுத்திங்கன்னா, இந்த மாதிரி கோர் சப்ஜெக்ட் சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த கோர் சப்ஜெக்டில் ஆராய்ச்சி வரைக்கும் போகலாம். இல்லை ஆராய்ச்சி வரைக்கும் உங்களுக்கு விருப்பம் இல்லை, கொஞ்சம் ஆங்கில அறிவும் கணித அறிவும் வச்சு நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணலாம். குறிப்பிட்ட ஒரு துறைன்னு உங்களுக்கு சொல்லுவதாக இருந்தால், இந்த சயின்சஸில் ஹாஸ்பிட்டல் ஓரியன்டு டிகிரிஸ் நிறைய இருக்குது. பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பல ஹாஸ்பிட்டல் இன்றைக்கி 2 துறை அழியாத துறைன்னு நான் சொல்லுவேன். ஒரு துறை என்ன தெரியுங்களா, இந்த மருத்துவத்துறை. இன்றைக்கி எக்கச்சக்க நோய்கள் இல்லாத உலகமே கிடையாது. இது வரைக்கும் யாராவது ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணி, என் ஹாஸ்பிட்டல் சரியாக நடக்கலைங்க, எனக்கு சரியாக பேஷண்ட் வரல, இந்த பிஸ்னஸ் எங்களால் பண்ண முடியலன்னு க்ளோஸ் பண்ணி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. எந்த ஹாஸ்பிட்டல் எங்கே திறந்தாலும்
கூட்டம் குறையாமல் வந்துடும். ஏன்னா அவ்வளோ நோய்கள் பெருகி போச்சு. இந்த நோய்கள் பெருகிறதுக்கு காரணம் உணவு முறைகள் நம்ம மாற்றிக்கிட்டோம். இந்த உணவு முறைகள் மோசமானது, இயற்கை உணவு விட்டு வெளியே வந்துட்டோம். அதனால் நோய்களும் பெருகி போச்சு. சரி, நம்ம எதனால் நோய் பெருகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு நம்ம பார்க்க வேண்டாம். இந்த நோய்களை தீர்க்கறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் வேணும். அப்போ இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் ஓரியன்ட் ஜாபு அதிகமாக இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி, இதெல்லாம் அந்த மருத்துவம் சார்ந்த துறைகள். இப்போ சில பேர் நினைக்கிறாங்க எம்பிபிஎஸ் கிடைக்கலன்னா உயிரையே மாய்ச்சிக்கக்கூடிய ஒரு நிலைமெல்லாம் மாணவர்கள்கிட்ட இருக்குது. கவலையே பட வேணாம். எம்பிபிஎஸ் கிடைக்கலையா, நீட்டி நீங்கள் பாஸ் பண்ண முடியலையா, கொஞ்சம் கூட கவலைப்படும். ஆனால் ஹாஸ்பிட்டல் வேலை தான் வேணும்னு நினைக்கிறீங்களா, கிட்டத்தட்ட முக்கால்வாசி 60% 70% டாக்டர் ஆகக்கூடிய வாய்ப்பெலாம் இருக்குது இந்த துறைகளில். ஏன்னா இப்போ ஒரு டாக்டர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாருன்னு வச்சுங்க, அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய அத்தனை வேலைகளையும் டாக்டர் தான் செய்கிறான்னா கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 50% டாக்டர். அதே மாதிரி ஒரு யூனிஃபார்ம் போட்டு ஒருத்தர் இருப்பார், அவர் எல்லா வேலையும் செய்வார். அவருக்கு வேண்டிய படிப்புகள்லாம் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி அவ்வளோ படிப்புகள் இருக்குது இந்த குறிப்பிட்ட துறையில். இப்போ உதாரணத்துக்கு ஹார்ட் சர்ஜரியே நடக்குது. ஹார்ட் சர்ஜரி நடக்குதுன்னா முன்னெச்சரிக்கையாக செய்யக்கூடிய எல்லா வேலையும் செய்கிறவர் டாக்டர் கிடையாது. அது குறித்தான படிப்பு இருக்குது. அந்த எந்த ஹாஸ்பிட்டலில் போனீங்கனாலும் இப்போ கோர்சஸ் ஓரியன்ட் ஹாஸ்பிட்டல் நிறையவே இருக்குது. ப்ரைவேட்டும் இருக்குது, கவர்மெண்ட்டும் இருக்குது. இந்த துறையில் அந்த துறையில் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த 60% 70% டாக்டருடைய வேலை கிடைக்கும். அதனால் நீட்டு ஒன்று தான் வழின்னு நினச்சி நீட்டு பாஸ் பண்ண முடியும்னு கவலை மாணவர்களுக்கு வேணவே வேணாம். மார்க்கை பற்றியும் கவலை வேணாம். குறிப்பிட்ட எக்ஸாம் பாஸ் பண்ணலையே, நம்ம நுழைவுத் தேர்வு கிளியர் பண்ண முடியலையேன்ற கவலையும் வேணாம். இதுக்கேற்ற மாதிரி மாணவர்களுக்கு பல வகையான படிப்புகள் இருக்குது. இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் ஓரியன்ட் படிப்பில் இந்த லேப் டெக்னாலஜி, லெபார்ட்ரியில் இருக்கக்கூடிய டெக்னிக் துறை சார்ந்த படிப்புகள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாமே என்னென்னைக்கும் எவர் கிரீன். எப்படி நான் சொன்னது, ஹாஸ்பிட்டல்னு வச்சா அது சக்ஸஸாக நடக்குதோ, அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் சார்ந்த துறைகளும் மாணவர்கள் குறித்தான வாய்ப்புகளும் என்னென்னைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துக்கிட்டே இருக்கும். சரி, இப்போ இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் சார்ந்த துறைகளை விட்டுடுங்க. இப்போ இந்த மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி போக அந்த மருத்துவ துறையில் இருக்கக்கூடிய படிப்புன்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்ரே எடுக்கக்கூடிய, இப்போ உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி சிடி ஸ்கேன்னு போனீங்கன்னா, எம்ஆர்ஐ ஸ்கேன்னு போனீங்கன்னா அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும்னு தெரியும் உங்களுக்கு. அது சில விஷயத்தில் டாக்டர் ஃபீஸை விட டெஸ்டிங் ஃபீஸ் அதிகமாக இருக்கும். இதுக்கு ஒரு துறை என்னென்னா, இந்த ஸ்கேன் டெக்னாலஜிக்குன்னே தனி துறை இருக்குது. அது சில ஹாஸ்பிட்டலில் டிப்ளமோவும் இருக்குது, சில ஹாஸ்பிட்டலில் டிகிரியாகவும் இருக்குது. இந்த ஸ்கேன் டெக்னாலஜி நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் நீங்கள் அந்த ஸ்கேன் டெக்னாலஜியில் நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கலாம். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தும் வேலை செய்யலாம். இல்லை உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல வருமானம் பற்றி கவலை இல்லை, செலவு பற்றி கவலை இல்லைன்னா நீங்கள் சொந்தமாக ஸ்கேன் சென்டரும் வைக்கலாம். அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது சார்ந்த படிப்புகள் என்னென்ன இருக்குது, அந்த துறையில் என்னென்ன படிப்புகள் இருக்குது, நீங்கள் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் அவங்க ரிலேட்டடு லிஸ்ட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அத்தனை படிப்புகளும் கிடைச்சிடும். அதில் ஒரு துறையை நீங்கள் குறிப்பிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிஎஸ்சி பயோடெக்னாலஜி சொல்கிறீங்க இல்லைங்களா, இது உணவு சார்ந்த சில துறைகளில் உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும். அதே மாதிரி மைக்ரோபயாலஜி எடுத்துட்டிங்கன்னா அது நுண்ணறிவியல்னு சொன்னாங்க. ஒரு அறிவியல்ன்றது, குறிப்பிட்ட அறிவியல்ன்றது சாதாரண நிலையில் பார்க்குறது. அதில் உள்ள மைக்ரோ லெவலில் போகிறது தான் நுண்ணறிவியல். அந்த நுண்ணறிவியல் பார்த்திங்கன்னா இந்த டெஸ்டிங் டெக்னாலஜி எல்லாமே உங்களுக்கு மைக்ரோபயாலஜி படிப்பு கொடுக்கும். இப்படிப்பட்ட படிப்புகள் நீங்கள் சாதாரண கல்லூரிகள்லேயும் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் சார்ந்த படிப்புகள் இருக்குது. மருத்துவ கல்லூரிகள்லேயும் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் சார்ந்த படிப்புகள் இருக்குது. மருத்துவம் ஒன்று தான் படிப்புன்னு நீங்கள் நினைக்க வேணாம் சயின்ஸ் படித்த மாணவர்களுக்கு. அடுத்த லெவலுக்கு வாங்க. இந்த பயோ சயின்சஸ்லேயே உங்களுக்கு கம்பெனியில் ஒரு சில கம்பெனியில் உங்களுக்கு பயோ சயின்சஸ் படித்த மாணவர்களுக்கு வேலை வேணும், அந்த மாதிரி மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பயோ சயின்சஸ் படித்த மாணவர்கள் நீங்கள் ஒரு பிளான் பயாலஜின்னு ஒன்று இருக்குது. அந்த பிளான் பயாலஜியில் மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயத்தை எங்களுக்கு பிளான் பயாலஜி படித்த மாணவர்கள் தான் இதை செய்ய முடியும்னு இருக்கும்போது அந்த பிளான் பயாலஜி படித்த மாணவர்களும் இந்த துறைக்கு வரலாம். இப்படி பிளான் பயாலஜி, பிளான் பயோடெக்னாலஜி, ஜென்ரல் பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, இந்த மாதிரி குறிப்பிட்ட படிப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போ இந்த சயின்சஸ் சார்ந்த படிப்புகள் பார்த்திங்கன்னா
கோர் படிப்பும் இருக்குது, ஹாஸ்பிட்டல் சார்ந்த படிப்பும் இருக்குது. இன்னொன்று உணவு சார்ந்த படிப்பு ஒன்று உங்களுக்கு சொல்லணும். அது என்ன தெரியுங்களா? பிஎஸ்சி ஃபுட் டெக்னாலஜி. அந்த ஃபுட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா அதில் வந்து கணிதம் அவசியம் இல்லை. கணிதம் வந்து இல்லாமல் வெறும்னே இந்த பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஃபுட் டெக்னாலஜி எலிஜிபிலிட்டி வருது. இந்த பிஎஸ்சி ஃபுட் டெக்னாலஜி என்னென்னா, இன்றைக்கி எப்படி நான் வந்து ஹாஸ்பிட்டல் சொன்னனோ அந்த மாதிரி ஹோட்டல்ஸ் இல்லாத உலகமே இல்லை. எங்கே போனீங்கனாலும் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி. இன்றைக்கி வந்து வீட்டு உணவை மட்டுமே நம்பி வாழக்கூடிய உலகம் போய் ஹோட்டல் உணவை நம்பி வாழக்கூடிய உலகத்துக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து ஒவ்வொரு துறையில் வந்து அவங்க பிஸியாக இருக்கும்போது அவங்களுக்கு உட்காந்துங்க சமைச்சிக்கிட்டுலாம் சாப்பிட முடியாது. உடனே ஏதாவது ஒன்று கிடைக்கணும். அதனால் இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி எடுத்திங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து வெளியூர் போகிறீங்க, 12 மணி நேரம் ட்ராவல், இந்த ஹோட்டல் இல்லைன்னா உணவு கிடையாது. 2 மணி நேரம் 2 நாள் ட்ராவல் பண்ணுறாங்க, ஹோட்டல்னால் உணவு கிடையாது. அந்த மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில் நல்ல உணவு கொடுக்கறதுக்கு சில படிப்புகள் இருக்குது. அதுதான் இந்த பிஎஸ்சி ஃபுட் டெக்னாலஜி. அந்த ஃபுட் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா டெக்னிக்கலி ஹவு டு ப்ரிப்பேர். இப்போ பாருங்கள், ஒரு ஹோட்டல் வந்து ஒரு 20 பிரான்ச் நடக்குது. அந்த 20 பிரான்ச்லேயும் கிச்சன் வச்சு பண்ணுறான்னா கிடையாது. அவன் என்ன பண்ணுறான், ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் பெரிய கிச்சன் வச்சுக்கிட்டு எல்லாமே மிஷினரி ஓரியன்டாக நடக்கும். அதனால தான் ஃபுட் டெக்னாலஜின்னாங்க. வெறும்னே வந்து ரெசிபி சமாச்சாரம் கிடையாது. இது டெக்னிக்கலி ஹவு டு ப்ரிப்பேர் மோர் நம்பர் ஆஃப் பீப்புள். அதிக மக்கள் சாப்பிடக்கூடிய ஒரு உணவை மிஷினரி ஓரியன்டாக எப்படி செய்கிறது. அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் 20 பிரான்ச்சுக்கு உணவு தயார் நடக்குதுன்னா அங்கே எல்லாமே மிஷின் ஓரியன்டாக நடக்கும். ஒவ்வொரு பொருளுமே மிஷின் செய்யும். அப்போ அதனுடைய டெக்னாலஜி வந்து இன்றைக்கி டெவலப் ஆகிக்கிட்டே போகுது. அந்த ஆஸ்பெக்டில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க படிப்புகள் இருக்குது. அது யூஜியிலேருந்து டிப்ளமா லெவல்லையும் இருக்குது, யூஜி லெவல்லையும் இருக்குது, பிஜி லெவல்லையும் இருக்குது. அந்த இண்டஸ்ட்ரி என்றைக்கும் எவர்கிரீன் இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த படிப்பும் உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும். ஜென்ரலாக வந்து இந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டியும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபுட் சயின்ஸ், பிஎஸ்சி ஃபுட் சயின்ஸ்னு மட்டும்தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த டீம்டு யூனிவர்சிட்டிலாம் போனீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி, ஃபுட் சயின்ஸ் டெக்னாலஜி இப்படிலாம் வச்சுருப்பாங்க. ஆனால் எந்த துறைக்கு எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து அதனுடைய படிப்புகள் சிலபஸில் எல்லாமே வந்துடும். அதனால் நீங்கள் நாமன்கிளேச்சரை பற்றி கவலைப்படுவானா, ஃபுட் சம்மந்தப்பட்ட உணவு சம்மந்தப்பட்ட எந்த படிப்பாக இருந்தாலும் இன்றைக்கி நம்பி படிக்கலாம். ஒரு விஷயம் வச்சிங்க, அதில் இன்ட்ரெஸ்ட்டோடு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை பரிமளிக்கும். இந்த சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னொரு ஃபீல்டு வந்து அக்ரிகல்ச்சர். இன்றைக்கி அக்ரிகல்ச்சர் வந்து விவசாயி தான் பண்ணணும்னு இல்லை, விவசாயிக்கு நாம் வழிகாட்டணும். வழிகாட்டுறது யாருன்னா படிப்பாளிகள் தான் வழிகாட்டணும். ஒரு காலத்தில் மாடு வச்சுக்கிட்டு ஏர் உழுதுகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி மாடெல்லாம் கிடையாது ஏர் உழுறதுக்கு, எல்லாமே மிஷின் ஆகி போச்சு. அதே மாதிரி அறுவடை அறுக்கிறதுக்கு ஆட்களை வச்சு தான் அறுப்பாங்க. ஆட்களை கூப்பிட்றதே ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ நிலைமை என்னென்னா அறுவடைக்கும் மிஷின் வந்தாச்சு. இப்போ இந்த விஷயத்தில் அக்ரிகல்ச்சரில் டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படி அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுன்றதுக்கு இன்றைக்கி பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இருக்குது. அது சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமே பொருத்தமானது. அதே மாதிரி பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் இருக்குது. அந்த அக்ரிகல்ச்சருக்கும் ஹார்டிகல்ச்சருக்கும் என்ன வித்தியாசம்னா, இது தோட்டம், அது வந்து விவசாயம். விவசாயம் வந்து அன்றாட உணர்வு. தோட்டம், இப்போ பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது. பொட்டானிக்கல் கார்டனில் நம்மளுக்கு உணவு எதுவும் கிடைக்காது. அது அழகான தோட்டம், எல்லா மக்களையும் கவரக்கூடிய, உலகமே வந்து கவரக்கூடிய ஒரு தோட்டம். இந்த ஹார்டிகல்ச்சர் படிப்பும் இருக்குது பிஎஸ்சியில், அக்ரிகல்ச்சர் படிப்பும் இருக்குது. அடுத்த ஒரு படிப்பு இருக்குது, நல்ல அற்புதமான படிப்பு. இன்றைக்கி தான் அது ரொம்பவே ஃபெமிலியர் ஆகிட்டு வருது. அது என்னென்னா பிஎஸ்சி ஃபிஷரிஸ். அந்த ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு காலத்தில் வந்து படிப்பு இல்லாமல் வெறும் அனுபவ அறிவு வச்சு மட்டுமே வந்து அந்த மீன்வளத்துறை இருந்தது. இன்றைக்கி மீன்வளத்துறைக்கு ஒரு பல்கலைக்கழகமே இருக்குது தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நம்ம இந்திய நாட்டில் பல இடத்துல பல்கலைக்கழகம் இருக்குது. அதனுடைய தொடர்ச்சியினுடைய வளர்ச்சி தான் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்த பல்கலைக்கழகம் வந்தது. இந்த பல்கலைக்கழகத்தினுடைய சார்ந்த படிப்புகள் உங்களுக்கு நம்ம ஓஎம்ஆர்லேயும் இருக்குது, நாகப்பட்டினத்துலேயும் இருக்குது. இந்த மீன்வளம் சார்ந்த படிப்புகள் பார்த்திங்கன்னா அந்த துறைக்குள்ளே எந்தெந்த வகையிலலாம் எப்படி மீன்பிடி துறையை வளர்க்கலாம், எப்படி அதை பாதுகாக்கலாம், வெளிநாட்டுக்கு அனுப்புறதுல எந்த அளவுக்கு முதலீடை போட்டு எந்த அளவுக்கு வருமானம் வர வைக்கலான்ற அத்தனை நுணுக்கங்கள் சார்ந்த படிப்பையும் இந்த பிஎஸ்சி ஃபிஷரிஸ் படிப்புக்கு உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், ஹார்டிகல்ச்சராக இருக்கட்டும், ஃபிஷரிஸாக இருக்கட்டும், கோர் சப்ஜெக்டாக இருக்கட்டும், பயோசயின்சஸாக இருக்கட்டும், ஒரே விஷயம், இந்த துறையில் நாம் வளர வேண்டும், இந்த துறையில் நாம் முன்னேற வேண்டும் என்று உங்களுடைய கனவோடு உங்களுடைய ஆற்றலையும் உங்களுடைய ஆசையையும் பெருக்கி கொண்டு நீங்கள் படித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிறந்த முறையிலே இந்த படிப்பு உங்களுக்கு வழிகாட்டும் என்பது எங்கள் நம்பிக்கை. கண்டிப்பாக மை டியர் மாணவரே, மகத்தான வழிகேட்பீர். நம் வெற்றி நம் கையில்.